Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 686 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த கிங்கோட பிளாட்டிவுக்கு ரோபினோட ஹெல்ப்போட எல்லாரும் ஒரு வழியா சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டாங்க. வந்த உடனே பாத்ரோமியோ லூஃபியா தான் தேடிட்டு இருப்பான். தலைவர் எங்க போனாருன்னு சுத்தி சுத்தி பார்த்தாலே தெரியாதாடா, கல்லுக்கடியில எல்லாம் போய் பாத்துக்கிட்டு இருப்பான் அந்த பன்னாட பையன். அதே நேரம் உசோப்பு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான். ஏன்னா அங்க சண்டை போட இப்ப எந்த ஒரு எனிமிஸுமே இல்ல. இந்த பாத்ரோமியோ கிறுக்கு பைய சுத்தி முத்தி பார்த்துட்டு லூஃபிய காணோன்னு உடனே லூஃபி சென்பா இங்க இல்ல, எங்க போனாரு என்னன்னு சொல்லி காட்டுத்தனமா கத்துவான். ஆமாண்டா இல்ல, அதுக்கு என்னன்னு கேட்டா என்ன நீங்க இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க, தலைவர் இங்க இல்லன்னா எங்க போனாருன்னு கத்துவானா. உடனே உசோப்பிட்டே மாங்கா மண்டையா, லூஃபி ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டான்டா, அவனை போய் இங்க வந்து தேடிட்டு இருக்க லூசு பயலாமா. உடனே அதுக்கும் ஒரு கதை சொல்லிட்டு இருப்பான். ஓ ஃப்ரீடமா சுத்திட்டு இருப்பாரா, கிங் ஆஃப் த பைரட்னா சும்மாவா ஆஹா ஓஹோன்னு இருப்பான். அந்த டைம் லியோ தலை போய் கிடக்குதே பிக்கா, அதை பார்த்துட்டு மிரண்டுருவான். கிங்க கிட்ட அது என்ன ஏதுன்னு கேட்டோம்னா அதுக்கப்புறம் தான் அதை நோட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுது கிங் பேலஸ் அப்படியே டாப்ல தூக்கி கொண்டு போய் வச்சிருக்குது. இங்க இருந்து மேல போனோம்னா அதுக்கே படாத பாடு பண்ணும் போல. எல்லாம் அந்த டோஃப்ளமிங்கோ பார்த்து வச்ச வேலை தான். சேஃப்டிக்காக அங்க போய் உட்காந்துக்கிட்டா அப்பதான் மத்தவங்களால ஈஸியா அங்க வர முடியாது. அந்த டைம் வியோலா ரொம்ப சந்தோஷமா வருவா. ஏன்னா அவ சாவிய ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா. இனி இதை வச்சு ட்ரெஃபல்கர்லாவோட லாக்க கழட்ட வேண்டிதான். ரெபேக்காக்கு வியோலாவை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவங்க அம்மா ஸ்கார்லெட் இல்ல, அந்த ஸ்தானத்துல இப்ப இவளை அவதான பாத்துக்கணும். அங்க இருக்க லிட்டில் பீப்புள்ஸுக்குமே செம ஹாப்பி வியோலாவை பார்த்துட்டோன்னு. அதுக்கப்புறம் கிங் ரிக்கு கிட்ட நான் ஒரு வழியா சாவியை கண்டுபிடிச்சிட்டேன், இனி இதை யூஸ் பண்ணி அவன் லாக்க கழட்டினா மட்டும் போதும். ஆனா என்ன இதை எப்படியாச்சும் அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாகணும் பாலா. உடனே கிங் ரிக்கு கடுப்பாயிருவாரு. ஏன்னா அவனுக்கு எல்லாருமே பைரட்ஸுங்க, அவனுக்காண்டி ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லூசும் பாரு. உடனே வியோலா டேடி அவங்கள தப்பா பேசாதீங்க, நீங்க சொன்ன மாதிரி அவங்க பைரட்ஸுங்க, லா எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டானுங்க, கொஞ்சம் கொடூரமான ஆளுங்க தான். ஆனா அவங்க நம்ம கண்ட்ரியோட பீஸ் காண்டி போராடிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்டார்ஹெட் பைரட்ஸ் மேல நம்பிக்கை இருக்குது, அதனால நான் அவங்கள நம்புறேன். அப்படிங்கும் போது ரெபேக்காவுமே கூட சப்போர்ட் பண்ணி வந்து நிப்பா. அந்த டோஃப்ளமிங்கோ வேர்ல்டு கவர்மெண்ட்ல வார்லாடா சேர்ந்து இவங்க கண்ட்ரிக்குள்ள பூந்து பயங்கரமான அட்டூழியம் எல்லாம் பண்ணி அதனால எவ்வளவு வலி வேதனை அனுபவிச்சாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால ஏகப்பட்ட இழப்புகள், எக்கச்சக்க சாவுகள், மொத்த ஊரையுமே பத்திக்கிட்டு எரிய வச்சது இல்லாம மக்கள் எல்லாத்தையுமே முட்டாளாக்கி அவனை ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணி கிங் ரிக்குவை வில்லனா மாத்தி விட்டுட்டான். அதனால கிங்கோட வம்சமே அசிங்கப்பட்டாங்க. மெயினா ரெபேக்கா அவள் எல்லாம் பேசின பேச்சுக்கு தும்பப்பூல தூசி தட்டிட்டு தூக்குல தொங்கி இருக்கணும், அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க. இவ்வளவு பெரிய கிங்டம்ல இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. ஆனா அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க நிஜமாவே நீதி நேர்மையை காப்பாத்துறவங்களா இருந்திருந்தாங்கன்னா உடனேயே 4 போட்டு போடா நாயே அப்படின்னு டோஃப்ளமிங்கோ இந்த கண்ட்ரில இருந்து விரட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி வேர்ல்டு கவர்மெண்ட் இவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணல. ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கும்? 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷம் ஆயிருச்சு, ஆனா யாருமே கண்டுக்கலையே. இப்ப கூட வர வீணா போனவனுங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர சிக்கி சின்ன பின்னமான இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்களுக்கு எந்த ஒரு கேருமே இல்ல. ஏகப்பட்ட பேர் அந்த டோஃப்ளமிங்கோ கையில விக்டிமா மாட்டி செத்துட்டு இருக்காங்க. அவங்க கதறது குமுறதுன்னு எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். ஊரே இதனால பத்திக்கிட்டு எரியுது. மத்தவங்களாச்சும் வாயில சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ஸ்டார்ஹெட்ஸ்ல அப்படி யாருமே போலையே. அவங்க சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சு மனசாட்சியோட நடந்துக்கிறாங்க. சொல்ல போனா அவங்க எல்லாத்துக்குமே நல்ல மனசு இருக்குது அப்படின்னு அடிச்சு பேசுவான். உடனே கிங் பயங்கரமா யோசிச்சு பாப்பாரு. கடைசியா லூஃபி போன்ல பேசும்போது கூட நான் கண்டிப்பா அந்த டோஃப்ளமிங்கோவை அடிச்சு திருக்க விடுறேன், நீங்க எல்லாருமே சேஃப்டியா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துங்கன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ட்ரெஃபல்கர்லாம் இங்க இருந்து போலான்னு சொன்னப்போ கொஞ்சம் இந்த கண்ட்ரியை சுத்தி பாரு, நம்ம இந்த நிலைமையில இதை விட்டுட்டு போனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு காட்டுக்கு தேத்திருப்பான். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெளிவா தெரியுது ஸ்டார்ஹெட்ஸ் எல்லாருமே இவங்களுக்காண்டி தான் போராடிட்டு இருக்காங்கன்னு. அப்போ கிங் ரிக்கோ அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த டைம் லிட்டில் பீப்புள் சுசோப்பு அவர்கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் இவரை பாருங்கன்னு. அவரு இவன் தானே அந்த 5 ஸ்டார் மேனு பாரு. ஆமா இவரோட பேரு உசோலாண்டு, சொல்ல போனா காட் உசோப்பா மாறிட்டாரு அப்படி இப்படின்னு அந்த லியோ தான் பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இந்த நிலைமையிலயும் போஸ பாத்தீங்களா, அவரோட உயிரை ரிஸ்க் எடுத்து 10 வருஷத்துக்கு மேல பொம்மையா இருந்தவங்க எல்லாத்தையுமே பழையபடி மாத்தி இருக்கான். இவரு தான் எங்களோட உண்மையான ஹீரோ உசோலாண்டுன்னு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டே அவனை பயங்கரமா பாராட்டி தள்ளுவாங்க. உசோப்பால போஸ் கொடுக்க முடியல, பட் இருந்தாலுமே கஷ்டப்பட்டு முக்கிய முனைக்கு போஸ் கொடுப்பான். இங்க என்ன அங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் போஸ் கொடுக்கறதுக்கு. லியோ வந்துகிட்டு அவர் தான் நிஜமான சூப்பர் ஹீரோ அப்படி இப்படின்னு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகி டெம்டேஷன் ஆகி அழுதுகிட்டே சொல்லுவான். ஸ்டார்ஹெட்ஸ் மேலேயும் உசோலாண்டு மேலேயும் நம்பிக்கை வைங்க, அவங்க தான் ட்ரெஸ்ஸோசாவை காப்பாத்த இருக்க ஒரே ஒரு ஹோப்பு. என்னதான் அவங்க பைரட்ஸாவே இருந்தாலும் அவங்க மேல நம்ம கண்டிப்பா நம்பிக்கை வைக்கலாம், அவங்க தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு கிங்க கிட்ட பயங்கரமா லியோ எடுத்து சொல்லிட்டு இருப்பான். அவர் ஒரே குழப்பத்திலேயே தான் இருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பைரட் வந்துதான் இந்த அளவுக்கு செதச்சிட்டான், இதுல இன்னொரு பைரட்டை நம்பணுமான லைட்டா உள்ளுக்குள்ள பீதி. இதெல்லாம் கேட்ட பாத்ரோமியோ ஓ மை காட் இதெல்லாம் வேற லெவல் சம்பவம், இதை நான் லைவா இருந்து பார்த்திருக்கேன், வாட் அ லக்கி மேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இங்க உசோப்பு கையை கூட தூக்க முடியாம அப்படியே பேன்னு கிடப்பான். அந்த
டைம் ரெபேக்கா நான் வேணா சாவியை கொண்டு போய் லூசி கிட்ட கொடுக்கணுமான்னு கேப்பா. ஏன்னா அவளால இங்கேயே பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியல. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாதானே வேலை நடக்கும். இத சொன்ன உடனே பாத்ரோமியோ நானும் வர்றேன்பா. ஏன்னா அவனுக்கு லூஃபியை பார்க்கணும். ஒண்ணு கவலையே படாதீங்க, நான் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்பா. லூஃபி சென்பாயை பாக்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வேற சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் அதை கண்டுகிட்ட மாதிரி கூட இல்ல. இப்ப வியோலாக்கு என்ன ஒரு பயம்னா அந்த டோஃப்ளமிங்கோ அந்த 12 கிரிமினல் லிஸ்ட்ல இவளோட பேரையும் சேர்த்திட்டான். இவன் போனான்னா டவுன்ல இருக்கவங்க எல்லாம் விரட்டி அடிப்பாங்க. உன்னை தனியா அனுப்பிட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு ஏப்பா. அட பாவிங்களா, தொண்டையிலேயே இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தனே, என்ன யாரும் கவனிக்கலையான்னு கூடுவான். வியோலா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படியே பயங்கரமா யோசிப்பாளா. ரெபேக்கா கண்ணுல அப்படி ஒரு வெறி, எப்படியாச்சும் இதை பண்ணியே ஆகணும்னு. சரி ஓகே பத்திரமா போயிட்டு வானவனே அவளுக்கு செம ஹாப்பி. உடனே இதெல்லாம் கேட்ட லியோ அவன் ஒரு சைடு நான் சப்போர்ட்டுக்கு வரேன்ட்டு வந்து நின்னுக்குவான். அப்புறம் மிச்சம் இருக்க அவன் ஆளுல அந்த ஃபேக்டரியை டெஸ்ட்ராய் பண்ற வேலையை பார்க்க சொல்லுவான். ஆக்சுவலா அவங்களுக்கு ஸ்கவுட்டிங் யூனிட்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம பிராங்கி வந்து அந்த சீனியர் பிங் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானாமா. சோ அவருக்கு சப்போர்ட்டா நாங்க எல்லாரும் போய் எப்படியாச்சும் பிரின்சஸ் மச்சரியா பத்திரமா காப்பாத்தி கூப்பிட்டு வரோம்பாங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் கிங் பிளாட்டியூக்கே வந்துருங்கன்னு சொல்லி பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுமே ஸ்ட்ராங்கான ஆளுங்க தானே. சோ அடுத்தடுத்து வேலை பயங்கரமா நடக்குது. கிங் பார்த்துட்டு அந்த லூஃபி கொஞ்சம் ஸ்டேஞ்சான ஆள் தான். இந்த சிச்சுவேஷன்லயுமே எல்லாருமே அவன் பேரை சொல்லி சம ஹோப்பா இருக்காங்கல்ல. சொல்ல போனா இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. ஆனா பைரட்ஸ் ஆச்சேன்னு சொல்லி அவருக்குள்ள இன்னுமே கொஞ்சம் பீதி இருக்கத்தான் செய்து. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் சல்லுன்னு இன்னும் சரிக்கு போயிட்டே தான் இருக்கான். ஏன்னா இப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போறானுங்க. அங்க பார்த்தா எனிமீஸ் எல்லாம் வாடா வான்னு சொல்லி வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை சொன்னாவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம், யாருமே வரலப்பான்னு சொல்லி அந்த புல்ல பாராட்டிட்டே வருவோம். அதுவும் ஜாலியா கத்திக்கிட்டே வரும். இப்படி இவங்க வேகமா வரத பார்த்தோன்னா அந்த வில்லப்பையிலோட ஆளுகள்லாம் பயங்கரமா சுட ஆரம்பிச்சிருவானுங்க. லூஃபி உடனே பலூன் மாதிரி ஊதி வந்த புல்லட் எல்லாத்தையுமே அப்படியே ரிட்டர்ன் அனுப்பி விடுவான். இனிமேட்டு சுடுறதுக்கு யோசிப்பானுங்கல்ல. யூசி விட்டுறாத, அடிச்சு நவுத்து, இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்கும்பா. அந்த புல்லும் காட்டுத்தனமா கத்திட்டு அப்படியே மின்னல் வேகத்துல போகும். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!